மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் உங்களுக்கு கேலண்டர் தேவைப்படுது. அந்த கேலண்டர் நம்ம எப்படி கொண்டாடுறது? கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் கேலண்டர் இருக்குது. அதை எப்படி கொண்டாடுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் எக்ஸல் ஷீட்லேருந்து ஃபைல் டேப் இருக்காருங்க, அங்கே போய்க்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் டேப் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் காமிக்கும். பிளாங்க் ஒர்க் புக்கு. இப்போ நான் ஏற்கனவே நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதெல்லாம் கூட காமிக்க வருங்க. அகாடமிக் கேலண்டர், சம்மர் கேலண்டர், இந்த மாதிரிலாம் காமிக்க வருங்க. ஸோ இது நம்ம கேலண்டர் எங்கே இருக்குன்னு இந்த மோர் டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணினாவே இங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணினாவே கேலண்டர்னு சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கேலண்டர்னு சர்ச் பண்ண உடனே நிறையா டெம்ப்ளேட்டுகள் காமிக்க வருங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் கேலண்டர் வேணுமோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு நார்மலான கேலண்டருக்கான்னு நான் இந்த அகாடமிக் கேலண்டர் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அகாடமிக் கேலண்டர் இன்ஸ்டால் பண்ணல பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை நீங்கள் கிரியேட்டுன்னு சொல்லி கிரியேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட எக்ஸலில் நீங்கள் எல்லா மாதமும் பார்க்க முடியும். ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த இடத்துல ஜனவரின்னு மாற்றிக்குங்க. மாற்றின உடனே எல்லா மாதமுமே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். பாருங்கள், நான் சுருக்கி சின்னமாக ஆக்கி காமிக்கிறேன். பாருங்கள், தெரியுங்களா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், டிசம்பர் எழுதி நீங்கள் பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.